ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா மிஸ்டீரியஸான விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கான மிஸ்டீரியஸான விஷயம் என்னென்னா, FBI ஹிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, உலக ஹிஸ்ட்ரியில் கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இமேஜின் பண்ணுங்கள், ஒரு மனுஷன் ஏர்போர்ட்டுக்கு வரான். நார்மல் பேசஞ்சர் மாதிரி பிளேனில் ஏறுறான். அவன் கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ், ஃபேஸில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, யார்கிட்டையும் சண்டை இல்லை, யாருக்கும் டவுட் வரல. ஆனால் சில மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆள் ஒரு ஃபுல் ஏர்ப்ளைனே ஹைஜாக் பண்ணுவான். யாரையாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? $200,000 ரேன்சமாக வாங்குவான்னு கேள்விப்பட்டீங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் பேராசூட் எடுத்து அப்படியே வெளியே குதிச்சிருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? அதுக்கப்புறம் அவனும் கிடைக்கல, அவன் பாடியும் கிடைக்கல, அவன் ஐடென்டிட்டி என்னன்னு தெரில, மணி ஃபுல்லாக ரெக்கவர் ஆச்சான்னு தெரில. 50 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் இந்த மிஸ்ட்ரிக்கு ஆன்சர் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பார்க்க போகிறது டிபி கூப்பர் என்னும் மர்ம மனிதரின் கதை. நவம்பர் 24, 1971 அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேக்கு முன்னாடி நாள் போர்ட்லேண்ட் ஏர்போர்ட்டில் மக்கள் பிஸியாக இருந்தாங்க. ஹாலிடே சீசனால் ஏர்போர்ட்டு ஃபுல் க்ரௌடில் இருந்துச்சு. அந்த க்ரௌடுக்குள்ளே ஒரு மிடில் ஏஜ்டு மேன் நடந்து வந்தார். அவர் பேர் டிக்கெட்டில் டான் கூப்பர்னு இருந்துச்சு. அவர் பார்க்க அவரோட தோற்றம் எப்படின்னா, டார்க் ஷூட், ஒயிட் ஷர்ட்டில், பிளாக் டையில் நார்மல் பிஸ்னஸ் மேனாக தெரிஞ்சார். அவர் நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 305க்கு டிக்கெட் வாங்கினார். ஃப்ளைட் போர்ட்லேண்ட்லேருந்து சீட்டில் வரப்போகிற ஷார்ட் ஃப்ளைட். அப்ராக்சிமேட்லி 30 மினிட்ஸ் தான் ஜேர்னி ஒரு ஃப்ளைட்டுக்கு. அந்த ஃப்ளைட்டுக்கு யாருக்கும் தெரியல இந்த பேசஞ்சர் ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ண போகிறாருன்னு. அது வரைக்கும் எல்லா க்ரூ மெம்பர்ஸ், எல்லா பேசஞ்சர்ஸும் நார்மலாக அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்கும்போது பிளெயின் எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா ஒரு சிக்னல்ஸும் முடிச்சுட்டு பிளெயின் டேக் ஆஃப் ஆகிற டைம் ஆச்சு. பிளெயினும் டேக் ஆஃப் ஆச்சு. எல்லோரும் நார்மலாக போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பர் ஒரு ஃப்ளைட் அட்டண்டனை கூப்பிட்டார். ஃப்ளைட் அட்டண்டன்ட் பேர் ஃப்ளாரன்ஸ் ஷாஃப்னர். கூப்பர் ஒரு ஸ்மால் நோட் கொடுத்துருந்தார். அந்த நோட்டில் ஃபோன் நம்பர் நினச்சி அவர் கூப்பரை காமாக சொன்னார், மிஸ் நோட் படித்து பாருங்கள் அப்படின்னு. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அந்த நோட்டில் எழுதியதை பார்த்து, என்கிட்ட பாம் இருக்குது, அதை என்னோடய சூட் கேஸில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்னிங் இருக்கிற மாதிரியான ஒரு லெட்டரில் எழுதிருந்துச்சு. அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகி அவங்களோட சூட் கேஸை பார்க்கும்போது அதில் ரெட் அண்ட் பிளாக் ஒயர்ஸ் தான் சும்மா மக்களை பயமுடுத்துறதுக்காக, க்ரூ மெம்பர்ஸை பேனிக் பண்ணுறதுக்காக அவர் டம்மி செட்டப்பில் பண்ண பாமாக அதை எடுத்துகிட்டு வந்திருந்தார். அன்றைக்கி யாருக்கும் தெரில அது ஒரு டம்மி பாம்புன்னு. ஆனால் கூப்பர் காமாக எழுந்திரிச்சு கத்தலை, த்ரெட் பண்ணலை, பயம் காட்டலை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எல்லாரையும் சீரியஸ் ஆகிடுச்சு. அவர் டிமாண்ட் சிம்பிள் தான். $200 லட்சம் எனக்கு கேஷாக வேணும், 4 பேராஷூட் வேணும். அதுதான் அவர் டிமாண்ட் பண்ண விஷயமே மொத்தமாகவே. ஸோ ஏர்போர்ட்டில் இருந்து எல்லாரும் பணம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ, அந்த இடத்துல க்ரூ மெம்பர்ஸ் போலீஸ்க்கு ட்ரை பண்ணும்போது, போலீஸ்க்கு ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்கள எல்லாத்தையும் யாராச்சும் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிங்கன்னா நான் இந்த பாம் அமுத்தி எல்லாரையும் சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட்னிங் பண்ணுறாரு. அதில் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளைட் க்ரூ மெம்பர் மட்டும் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த டீட்டெயில்ஸை கீழே அனுப்பிட்டாங்க. FBI, போலீஸ், ஏர்லைன் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாருக்கும். எல்லோரும் எமர்ஜென்சி மீட்டிங் கண்டக்ட் பண்ணி பேசஞ்சர் சேஃப்டி தான் முக்கியம், அதனால் டிமாண்ட் அக்செப்ட் பண்ண டிசைட் பண்ணாங்க. பிளேன் செட்டில்டு மேலே சர்க்கிள் அடிச்சுட்டு டைம் கெயின் பண்ணுச்சு. கிரவுண்டில் ரேன்சம் மணி அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ க்ரூ மெம்பர்ஸ்ட்டு அந்தளவுக்கு போதுமான பணம் இல்லாதனால கீழே கிரவுண்ட்லேருந்து ரெடி பண்ணி
எவ்ரிதிங் ரெடி, ஃபைனலி பிளேனை கீழே இறக்குங்க சொல்லி ரேன்சம் மணி பிளேனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. பேராஷூட்டும் கொடுத்தாங்க. அவரோட டிமாண்ட் ரொம்ப கம்மினால பேசஞ்சர் எல்லாரையும் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு அவங்க யாருக்கு என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக தெரியல. ஆனால் அவங்க லைஃப் சேவ் ஆகிடுச்சு. க்ரூவில் சில பேர் ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. ஆனால் பைலட், கோ-பைலட், இன்ஜினியர், சில க்ரூ மெம்பர்ஸ் இன்னும் பிளேனில் தான் இருந்தாங்க. அவரோட டிமாண்ட் படி பணம் ரெடி ஆயிடுச்சு. 4 பேராஷூட் ரெடி ஆனனால இறக்குன ஃப்ளைட்டில் இருந்து க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டக்கப்புறம் ஃப்ளைன் மறுபடியும் டேக் ஆஃப் ஆச்சு. அது மொத்தமாகவே ஒரு 30 மினிட்ஸ் ஜேர்னின்றனால மொத்தம் ஃப்ளைட்லேருந்து எல்லாரையும் பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் இறக்கிட்டு க்ரூ மெம்பர்ஸ், பைலட், கோ-பைலட் எல்லாரையுமே ஏற்றி மறுபடியும் அந்த ஃப்ளைட்டு நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஸ்பீடு கம்மியாக இருக்கணும், லேண்டிங் கான்ஃபிகரேஷன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். எக்ஸ்பர்ட்டுக்கு இது ரொம்ப அன்யூஸ்வலாக தெரியாது. ஆனால் க்ரூ மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. நைட் ஆகிடுச்சு. அவுட் சைட் ரொம்ப ஹெவி ரெயின், ஸ்ட்ராங் விண்டு, கோல்டு வெதர். பிளேனும் டார்க் ஸ்கையில் போயிட்டுருக்கு. இன்சைட் அமெரிக்கா ஹிஸ்ட்ரியிலே ஃபேமஸாக போகிற ஒரு ஹைஜாக்கர் உட்காந்துருந்தார். அப்ராக்சிமேட்டாக 8 மணி நைட்டு. அப்புறம் கூப்பர் க்ரூ மெம்பருக்கு காக்பிட்குள்ளே இருக்க சொன்னார். யாரும் ரியர் செக்ஷனுக்கு வரக்கூடாது. கொஞ்ச நேரம் சைலன்ஸ். சடனாக காக்பிட்டில் வார்னிங் லைட் வந்துச்சு. நியர் அவர் திடீர்னு அவர் கேட்டிருந்த பேராஷூட் அவர் சொன்ன பணம் அதை எடுத்து டக்குன்னு அந்த ரேம்பில் இருந்து குதிக்க ஆரம்பிச்சார் ஃப்ளைட்டில் இருந்து. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு சைலன்ஸ் தான். மழை, காற்று, இருட்டு. அப்புறம் டிபி கூப்பர் பேராஷூட் போட்டு ஜம்ப் பண்ணிட்டார். சுமார் 10,000 ஃபீட்டுக்கு மேலே, அதுவும் நைட் டைமில் அந்த அட்டை மலையில் ஃபாரஸ்ட் ஏரியா மேலே. யோசிச்சு பாருங்கள். ப்ரொஃபஷனல் பேராஷூட்டிங் கூடி எக்ஸ்பர்ட் கூட பயப்படுற கண்டிஷன் அது. ஆனால் இந்த ஆள் ஜம்ப் பண்ணிட்டான். பிளேன் லேட்டராக சேஃபாக லேண்ட் ஆச்சு. க்ரூ இம்மீடியட்டாக சர்ச் பண்ணாங்க. கூப்பர் இல்லை, கேஷும் இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரில. மொத்தமாக டிஸப்பியர் ஆகிட்டார். நெக்ஸ்ட் டே அமெரிக்கா ஃபுல்லாக ஷாக்கு. அதான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தாலே நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எல்லாருமே அதை போட்டு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களே. அந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே ஒரே டாபிக், டிபி கூப்பர் எஸ்கேப்டு. FBI ஹிஸ்ட்ரியிலே பிக்கஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸை ஹையர் பண்ணாங்க. ஹெலிகாப்டர்ஸ், ஏர்க்ராஃப்ட்ஸ், எல்லா சர்ச் டீம்ஸ். ஃபாரஸ்ட்டு சர்ச் பண்ணாங்க, மவுண்டெயினை சர்ச் பண்ணாங்க, ரிவரை சர்ச் பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் கிடைக்கல. பாடி இல்லை, பேராஷூட்டும் இல்லை, ஷூவும் இல்லை, எவிடன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. கூப்பர் காற்றுல கலந்த மாதிரி டிஸப்பியர் ஆகிட்டார். இப்போ தியரிஸ் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு தியரி, ஜம்ப் பண்ணும்போதே செத்துருப்பார். ஹெவி ரெயின், கோல்டு வெதர்ன்றால அப்போவே இறந்துருப்பான்னு சொல்லி FBI ஒரு சைடு வச்சாலும், அப்படி பார்த்தா அவர் இறந்தது தான் பாடி எங்கே அப்படின்ற ஒரு தியரி வைக்கிறாங்க. அப்போ இந்த தியரி ஃபெயில் ஆகுது. செகண்ட் தியரி, கூப்பர் ஒரு மிலிட்ரி ட்ரெயின்டு பர்சனாக இருப்பார், இல்லை பேராஷூட்டிங் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். லேண்டிங் சேஃபாக பண்ணிவிட்டு கேஸோடு எங்கேயாவது எஸ்கேப் ஆகிருப்பார். இது ரொம்ப ஓரளவு பாப்புலராக பார்க்குற மாதிரி தியரியாக இருந்தாலும், ஏன்னா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு, பிளைன் டீட்டெயில்ஸ் நல்லா இருந்துச்சு. தேர்டு தியரி என்னன்னு பார்த்தோம்னா, இன்சைடு ஹெல்ப் இருந்திருக்கலாம். ஏர்லைன் இன்ஃபர்மேஷன் யாராவது கொடுத்துருக்கலாம். ஆனால் ப்ரூஃப் இல்லை. 1980 ஒரு ஷாக்கிங் டிஸ்கவரி. பிரியான் எங்கரானோ ஒரு 8 வயசு பையன் ரிவர் பேங்க்கில் விளையாடிட்டு இருந்தான். சடனாக மணி பண்டல்ஸ் கிடச்சிதுன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. சீரியல்ஸ் நம்பர் செக் பண்ணாங்க. ஒரே ஷாக். அது கூப்பர் ரேன்சம் மணியில் இருந்த நோட்ஸ். அமெரிக்கா ஃபுல்லாக மறுபடியும் எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. கேஸ் சால்வ் ஆகும்போதுன்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் இல்லை, மணி மட்டும் கிடச்சிது, கூப்பர் கிடைக்கல. இயர்ஸ் பாஸ் ஆச்சு, டீகேட்ஸ் பாஸ் ஆச்சு. தௌசண்ட்ஸ் ஆஃப் சஸ்பெக்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. நிறைய பேர் நான் தான் கூப்பர்னு கிளைம் பண்ணாங்க.
ஆனால் எவிடன்ஸ் இல்லை. டிஎன்ஏ டெஸ்டிங் வந்துச்சு, மாடர்ன் டெக்னாலஜி வந்துச்சு, ஸ்டில் ஆன்சர் இல்லை. 2016 FBI ஆஃபீஸர்ஸில் ஆக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு 45 இயர்ஸ் மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணியும் டெஃபினட்டாக ஆன்சர் கிடைக்கல. இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு மனுஷன் ஏர்போர்ட்டுக்கு வந்து பிளெயினை ஹைஜாக் பண்ணிவிட்டு மில்லியன் வேல்யூ கேஷ் எடுத்துகிட்டு நைட் ஸ்கையில் ஜம்ப் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியிலேயே மறைஞ்சு போனார். நோ பாடி, நோ அரெஸ்ட், நோ கன்ஃபியூஷன், நோ ப்ரூஃப். இந்த மிஸ்ட்ரியில் இன்றைக்கும் முக்கிய கேள்விகள் ஆன்சர் இல்லை. டிபி கூப்பர் உண்மையிலே சர்வே பண்ணாரா, இல்லை அந்த இருட்டு மலையில் உயிர் இழந்தாரா? மணி எங்கே போச்சு? அவர் யார்? ஒரு ஆர்டினரி பிஸ்னஸ்மேனா, இல்லை மிலிட்ரி எக்ஸ்பர்ட்டா, இல்லை யாரும் நினைக்காத வேற ஒருத்தனா? இந்த கேள்விகளுக்கு இன்னும் இன்ஃபினிட்டாக ஆன்சர் இல்லை. அதனால தான் டிபி கூப்பர் மிஸ்ட்ரி இன்னும் அலைவாக இருக்குது. ஒரு வேளை கூப்பர் சர்வே பண்ணியிருந்தா அவர் ஹிஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் பண்ண ஒரு ஹைஜேக்கராக இருப்பார். ஒரு வேளை செத்துருந்தார்னா அவர் சீக்கிரட்டாக அவர் கூட புதைச்சிருப்பாங்க. உண்மையாக என்ன நடந்துச்சு, அது இன்றைக்கி ஒரு மிஸ்ட்ரி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? டிபி கூப்பர் சர்வே பண்ணாரா, இல்லை ஜம்ப் பண்ணும்போதே இறந்துட்டாரா? உங்களோட தியரியை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா ரியல் லைஃப் மிஸ்டீரியஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மிஸ்ட்ரியோடு மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்டே க்யூரியஸ், ஸ்டே மிஸ்ட்ரி. தேங்க்யூ.